ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம வந்து 8th டேக்கான கிளாஸு ஜென்ஸ் ஓட்டியிருக்காரு. இவர் வந்து லாங் பிரேக் எடுத்து வந்திருக்காரு. அவரோட ஒர்க்கு காரணமாக வந்து கண்டினியூ அவரால் வர முடியல. லாங் பிரேக் எடுத்து வந்திருக்காரு. இவரோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஓட்டுறாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவரால் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் லேட் ஆகுது. அதாவது டிரைவிங்கில் இன்னும் அப்கிரேடில் இல்லை, கொஞ்சம் லோவாக இருக்கார். பரவாயில்ல, டிரைவிங் வந்துடுச்சு. அட்வான்ஸாக கொஞ்சம் யோசனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு ஆட்டோ ஓட்டுறது எப்படின்னு சொல்லுங்கள், டாடா ஏசி ஓட்டுறது எப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக புரியுது. ஆனால் எனக்கு அதுக்கான டைமிங் வந்து ஒதுக்க முடியல. அது ரெண்டாவது, எனக்கு அந்த மாதிரி வண்டிங்க வந்து சான்ஸ் கிடைக்கல. பை சான்ஸ் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுங்க? இன்னையோட 8வது நாள். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. சைட் மிரர், 2 மிரரும் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வண்டியை எடுக்க பொறுமையாக நிதானமாக ஓட்டுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களே எல்லாமே செய்யுங்க. கீரை போட்டுட்டு தான் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க. ரொம்ப ரஃப்பாக பண்ண வேண்டாம், சாஃப்டாக டீல் பண்ணுங்க. ஃபோக்கஸ் நல்ல லாங்காக. அதேமாரி உடனே ரைட் எடுத்துடாதீங்க, கவனித்து நிதானமாக போங்க. இன்னும் வரணும். ஸ்லோலியே நீங்கள் ஃபுல் ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வேகமாக வரோம், எந்த பக்கம் வருவோம் அதையும் பார்க்கணும்ல. ரைட் வரக்கூடாது. அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை. கியரை மாற்றுற டைமிங் நமக்கு நல்லா புரியணும்னா இன்ஜினோட சத்தத்தை நல்லா கேளு. அதை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எப்போ நம்ம கியரை மாற்றணுன்றது க்ளீனாக நமக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட், இப்போ கண்ட்ரோல். பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கோசரம் நீங்கள் ஒதுங்கி போகிற மாதிரி ஆகிடுது. நீங்கள் கரெக்டாக போனால் மற்றவங்களால டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஐடியா வரல பாருங்க, எங்கே எப்படி ஒதுங்கணும், யாரை எப்படி விடணுன்றது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுபடுத்திங்க. பிளானிங் கரெக்டாக இருந்தால் தான் அங்கே உங்களுக்கு திக்காமல் டிரைவிங் வரும். பிளானிங்கே இல்லாமல் அங்கே போகிறதுனால தான் பயம் வர்றதுக்கு காரணமே. இன்னும் ஸ்லோவாக போகும். இன்னும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு முறை ஹாரன் அடிச்சிருங்க. வண்டி கொஞ்சம் போகிற ஸ்டைலை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. அப்படியே காலையில் ஒரு மாதிரியாக தடுமாறி போகிற மாதிரி தெரியுதா? அது ஏன் அந்த மாதிரி போகுது? ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. டச்சு பின்னாடி பார்த்தீங்களா? இப்போ அங்கே வேகத்தடை இருக்கு இல்லையா, இங்கேருந்து பிரேக் ஆரம்பிக்கும். வண்டி நேராக இருக்கட்டும், ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பிரேக்கை விட்டுட்டு கியரை குறைச்சி. என்னவோ அதோட இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட் போகிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு பக்கமாகவே இல்லை வண்டி. ஒன்று லெஃப்ட் போகுது, இல்லைன்னா ரைட்டில் போகும். சென்டரில் நிற்கலை. சென்டரில் நிற்கிற மாதிரி ஸ்டேரிங்கை நல்லா கவனிங்க. ஸ்பீடு அதிகமாக அழுத்தாது. ஏன்னா நம்ம செகண்டில் போகிறோம் இல்லையா, நம்ம கீரை மாத்திர மாதிரி இருந்தால் வேகத்தை அதிகப்படுத்தலாம். எப்படியும் இன்னொரு வேகத்தடை தாண்டணும், அதனால் கம்மியான வேகத்தில் மெதுவாக போகும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணணும். இதை தாண்டின பிறகு மறுபடியும் ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டணும்.
அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க, லாங்கா தரைய பாருங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, இன்னும் பிக்கப் வரணும். பிக்கப் இல்லை பாருங்க. நெக்ஸ்ட். ஓகே, ஹாரன். கியரை மாற்றும் போது இப்படி வருது, அப்புறம் நேரம் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வண்டியை அந்த க்ரீன் கலர் போர்டு ஒன்று தெரியுதா லெஃப்டில், அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு வேகம் அதிகமாக ஓட்டாமல் கண்ட்ரோலான ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி போகும். வேகம் இருக்கட்டும், அதுக்குன்னு சுத்தமாக குறைச்சிடாதீங்க, இன்னும் தூரம் இருக்குல்ல. ஸ்டேரிங் மட்டும்தான் எனக்கு என்ன மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது, இதெல்லாம் ஓகே. இப்போ ஸ்லோ பண்ணுங்க, கிளட்சை அழுத்துங்க. அப்படியே வண்டியை மெதுவாக ஓரம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தூரமாக கவனிங்க. நீங்கள் பிரேக் அடிக்கவே தேவையில்லை, ஏன்னா மேடில் போகிறதுனால அதுவே சீக்கிரமாக வேகம் குறைஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஓரம் வந்து நேராக நிப்பாட்டணும். ஓகே, அப்படி நேராக்கி கம்ப்ளீட்டாக நிற்கட்டும். நின்ன பிறகு இப்போ பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா பின்னாடி நவரும். இப்போ கியர் அண்ட் நியூட்ரல். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஸ்டேரிங்கில் மட்டும்தான் எனக்கு என்னவோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்டேரிங்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக செய்றீங்க, ஆனால் ஸ்டேரிங்கை கோட்டை விட்டுறீங்க. ஒரு வண்டி ஒழுங்காக போகுதா இல்லையான்னு வெளி தோற்றத்தில் காமிக்கிறதே எது? அதுவே விட்டுட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வண்டி ஓட்டிய பிரயோஜனம் இல்லையே. அப்போது வெளி தோற்றத்தில் தான் நம்ம ஒழுங்காக ஓட்டணும். அப்படி ஓட்டும் போது என்ன ஆகும்னா, என்னப்பா இது காலையிலேயே வா, என்னப்பா காலையிலேயே எப்படி வராரப்பா அப்படின்ற மாதிரி தாட் வந்துடும். அது வந்து இப்போவே அதை அரெஸ்ட் பண்ணுங்க. அது அந்த ஃபால்ட் ஏன் வருது தெரியுமா? உங்கள் கையோட வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்க்குறீங்களா பார்வை, உங்கள் பார்வை வந்து லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கறதுனால கூட வரலாம். இந்த 2 விஷயத்தினால தான் வரும்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இப்போ கவனித்து ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ டர்ன் பண்ண போகிறீங்க. யூ டர்ன் வண்டி டவுனில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்டில் நான் சொன்ன மாதிரியே அந்த ஊர் பேர் போர்டு இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் போர்டு, அந்த போர்டாண்ட வரைக்கும் வண்டியை அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த இடத்துல வந்து வண்டியை நம்ம யூ டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக் எடுக்காமல் என்ன பண்ணுங்க, முதல்ல ஃபஸ்ட்டு கியர் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பிரேக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சில் வர்ற மூவிங் பாயிண்ட்டை கிளச்சுக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த உதறல் இப்போ இன்னும் கொஞ்சம். இப்போ அந்த கிளச்சை நிப்பாட்டிட்டு பிரேக்கை லைட்டாக எடுத்து பாருங்க. வண்டி இன்னும் பின்னாடி நவருதா? அப்போ இன்னும் கொஞ்சம் கிளச்சை எடுக்கணும். அது அந்த உதறல் அதிகமாக இருக்கணும். இப்போ பிரேக்கை விட்டுருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கூட வண்டி உங்களுக்கு பின்னாடி போகாது. கிளச்சா அப்படியே நிப்பாட்டுங்க, ஃபுல்லாக எடுக்காதீங்க. இப்போ இங்கிருந்தே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஓரம் வந்துடுங்க. அந்த ஓரத்திலேயே போகிற மாதிரி போகும். வேகம் எதுவும் அழுத்த வேண்டாம், அப்படியே போங்க. இங்க லைட்டா அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கங்க. பின்னாடி முன்னாடி கவனிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ அப்படியே டர்ன் பண்ணுங்க, யூ டர்ன்.
எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ரோடை பார்த்து ஸ்டடி பொறுமையா கீழே இறங்காமல் இருக்கணும், அதையும் பார்த்துங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த தடவை நான் சொன்ன அந்த ஃபால்ட் வராமல் பார்த்துக்கிறது நல்லா கவனிச்சு ஓட்டுங்க. போகலாம். முதல்ல ஆக்சலேட்டர், இப்போ நெக்ஸ்ட். வெயிட்டை குறைச்சிருங்க. ஸ்டேரிங்கில் நீங்கள் பார்க்குறது இந்த 2 கோட்டுக்கும் நடுவில் பாருங்கள். 2 கோடையும் பார்க்கக்கூடாது, 2 கோட்டுக்கும் நடுவில் பார்க்கணும். ஸ்டடி. அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிங்க. பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட். இப்போ போகும். கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்து ஓட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட்ன உடனே கை தாங்க வேகமாக வருது. கை வரக்கூடாது, அதனால தான் ஸ்டேரிங் தப்பாகுது. முதல்ல கிளச்சு தானே நெக்ஸ்ட்டு. கியருக்கு என்ன முக்கியம்? கிளச்சு. நீங்கள் கிளச்சை லாஸ்ட்டாக அழுத்துறதுனால தான் ஸ்டேரிங் மிஸ் ஆகுது. கீர் வந்து முக்கியம் கிடையாது. இப்போ நீங்கள் கீர் போடலன்னா வண்டி ஏதாவது ஆகிடுமா? அப்போ கிளச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கீரை லேட்டாக போடுங்க. வண்டி நீங்க ஓட்டுற மாதிரி தெரியல, வண்டி தான் உங்களை ஓட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த வேகத்தடைக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அப்ளை பண்ணுவோம். கிளச் அழுத்திட்டு பிரேக் மெதுவா, அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. இப்போ நம்ம கியரை குறைச்சி செகண்ட். இப்போ கிளச்சு எடுங்க. இந்த கை இங்க வரும்போது வண்டி ஓவரா ரைட்ல போயிடுது. கை வந்து வச்ச பிறகுதான் கை வேலை செய்யுது. அப்போ என்ன பண்ணோம்? இந்த கையை எடுத்து சுத்தமாக கீழே வச்சுங்க. ஒரு கையிலே ஓட்டுங்க. அந்த ஒரு கையில் எப்படி ப்ராக்டிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பீடை அழுத்தாதீங்க, வேகத்தை குறைங்க. அவனை பின்னாடி வரவனை விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம நிதானமாக பொறுமையாக போகலாம். அப்படியே ரிலாக்ஸாக இருக்கு. எது நடந்தாலும் நான் சொல்கிற வரைக்கும் ஒரே கையில நீங்கள் ஓட்டுறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் லெஃப்ட்டு தள்ளி இருக்கீங்களா, அதை அப்படியே லாக் பண்ணிக்க கூடாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு நேராக்கிடணும். ஹார்ன் அடிச்சிருக்கலாம்ல. டிரைவிங்கில் யோசிக்கிற நேரம் 1 செகண்ட் இருக்கணும், செயல்பாடுக்கான நேரம் 1 செகண்ட் இருக்கணும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி அங்கே போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஸ்டேரிங் எப்படி இருக்கு? அந்த ஒரு நிதானம் வந்துச்சா? இப்போ போங்க. ஹார்ன் அடிக்கும்போது மட்டும் அந்த கட்டை விரல் வரட்டும், மற்ற டைமில் நேராக பிடிங்க. நேராக வச்சு ஓட்டுங்க. ஹார்ன் அடிங்க. ஓகே, நெக்ஸ்ட். தைரியமாக போங்க, ஒன்றும் இல்லை. அவ்வளோ ரைட் நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு தெரியல. நாய்க்கா அந்த நாய் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ரைட்டில் போனீங்களா? ரைட் அதிகமாக அந்த கூட ஒட்டி போகாதீங்க. ஸ்பீடு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக, அதிகமாக வேண்டாம். ஸ்பீடு அதிகமாக இருந்தாலும் ஸ்டேரிங்கில் பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பீடு உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க. ஹாரன் வந்து லாங்காக அடிங்க, அப்போ தான் வழி நமக்கு தானாக கிடைக்கும். அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா பாருங்கள்.
நீங்கள் அப்படியே லாக் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வண்டி எந்த பக்கம்லாம் சாயுது, இந்த சாயிற பக்கத்தெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் சாயுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த பக்கம் லைட்டாக அப்படி பிடிக்கணும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸ்லோ பண்ணிவிட்டு கிளட்ச் அழுத்திங்க, வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரே கையில். நல்லா தூரமாக கவனிங்க. நிப்பாட்டும் போது வண்டியோட முகம் நேராக இருக்கணும், ஓரமாக இருக்கணும். அந்த கல்லை சென்டர் பண்ணிவிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ பிரேக் நியூட்ரல். அதான் உங்ககிட்ட கொஞ்சம் ரஃப் டிரைவிங் நான் நிறைய பார்த்தேன். இந்த ரஃப் டிரைவிங் இருந்துச்சுன்னா டிரைவிங் வந்துடும், எப்படியா இருந்தாலும் டிரைவிங் வந்துடுங்க. நீங்கள் எப்படி ஓட்டினாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரைவிங் வந்துடும். அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் இப்போ இருக்கிற கான்செப்டே. அதாவது அந்த டிரைவிங் வந்து இப்போ நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கண்டினியூஷன் ஆகும். இப்போ சில பேர் பாருங்கள், ஆரம்பத்தில் கற்றுக்கும் போதே வேகமாக ஓட்ட கற்றுக்குப்பாங்க. வேகமாக ஓட்ட கற்றுக்குன உடனே அவங்களுக்கு மெதுவாக ஓட்டவே வராது, வேகமாக தான் ஓட்டுவாங்க. சரி, டிராஃபிக்கில் ஓட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா டிராஃபிக்கில் கூட அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். என்னடா அது, இவன் நிற்கிறான் அவன் நிற்கிறான், அவன் மற்றவங்களை திட்டுற மாதிரி ஒரு காட்டுவார். அது காரணம் என்னன்னா, ஏன்னா அவங்க கற்றுக்கும் போதே பொறுமையாக கற்றுக்கல, ஃபாஸ்ட்டாகவே கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டணும், மெதுவாகவும் ஓட்டணும். அப்போது ரெண்டு மாதிரியும் நம்ம மாற்றி மாற்றி பழகும்போது தான் உங்களுக்கு ரெண்டுமே ஈவனாக வரும். உன்னை கவனிச்சுட்டு உன்னை விட்டுட்டோம்னா அது எது கவனிச்சிங்களோ அது மட்டும்தான் வருமே தவிர மெதுவாக ஓட்டவே வராது. டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு பொறுமையாக இருக்காது சில பேர். அதனால் எப்போவுமே வந்து அந்த பொறுமையாக ஓட்டுறதையும் கொஞ்சம் பார்க்கணும். வேகம் தானாகவே வந்துடும், வேகம் யாரும் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, தானாகவே வந்துடும். இப்போது நீங்கள் வண்டியை கற்றுக்கிட்டு போய் அதிகமாக எங்கே ஓட்ட போகிறீங்க? அவுட்டரில் ஓட்டுவீங்களா, சிட்டிக்குள்ளே ஓட்டுவீங்களா? அவுட்டர் தான் ஓட்டுவீங்களா, சிட்டிக்குள்ளேயே ஓட்ட மாட்டீங்களா? இப்போ வீட்டிலேருந்து வண்டி எடுக்கணும்னா எடுத்த உடனே எங்கே போவோம்? பஜாருக்கு தான் போவோம். நம்ம ஊரே பஜாரில் தானே இருக்குது. அப்போ அவுட்டர்லேயே இருக்குது, நம்ம கைனிகாட்டில் இருக்கிறோம். அப்போ நமக்கு மெதுவாக ஓட்ட தான் முதல்ல வரணும், மெதுவாக தான் பழகணும். வேகம் ஓட்டுறது தானாகவே வந்துடும். எப்பயாவது ஒரு தடவை தான் நம்ம ஊருக்கு எங்கேயாவது வெளியெல்லாம் போகும். அப்போ அந்த டைமில் தான் நீங்கள் வேகம் ஓட்ட வேண்டியதாக வரும். ஓகேங்களா? ரைட், இன்னைக்கு இதோட போதும். நம்ம அடுத்த கிளாஸு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.